Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் GMK. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு BEO எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு TRB அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ trb.tn.gov.in இதுதான் என்னென்னா வெப்சைட். ஸோ இதை நீங்கள் இது பண்ணோடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எங்கே போயிடும் அப்படின்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு கீழே வந்தீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ரீசெண்டாக நமக்கு BEO தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹோஸ்டிங் ஆஃப் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே நமக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. BEO நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா BEO அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். அந்த நம்பர் தான் இந்த லாகின் ஐடியில் நீங்கள் போடணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை விருப்பப்பட்டது கொடுத்துருப்பீங்க. இல்லைனா உங்களுடைய எஸ்எம்எஸை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் TRBலேருந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு வந்திருக்கும். உங்களுடைய மெயிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல பாஸ்வேர்டே அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சைன்இனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒன் சைன்இன் கொடுக்கையும் உங்களுக்கு கேண்டிடேட் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துட்டு இதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நேம் ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டரில் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் எது அதோட லேண்ட்மார்க் என்ன அப்படிங்கிற கொண்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஷெடியூல். ஸோ எக்ஸாம் ஷெடியூல் எப்போ, ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கொடுத்துருக்காங்க. கேட் க்ளோசிங் டைம் 9:30 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 1:30. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் 10லேருந்து 1:30 வரையும். PWDக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன 3.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு இருக்கிறனால நம்மளுக்கு ½ அன் ஹவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது ஒரு 30 கொஸ்டின் வந்துட்டு நம்ம எழுதணும்ல, அதனால ½ அன் ஹவர் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான இது வந்துட்டு இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமிங்க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருங்க. லேட்டாக மட்டும் போகாதீங்க. அலோவ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு கிரியேட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் போகும்போது என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஐடென்டி கார்டு. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஆதார் கார்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹால் டிக்கெட் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க. அது போக என்னன்னா நீங்கள் பென் வந்துட்டு பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகக்கூடிய திங்ஸ். ஸோ வேறு எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. டோட்டலாக நமக்கு 210 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குது. நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 210 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மொத்தமாக 30 கொஸ்டின் இருக்குது. 50 மார்க்குக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் 150 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம 180 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸுக்கு இந்த வந்து எழுத போகிறோம். ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ் நமக்கு ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஹால் டிக்கெட்டை இப்போவே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஏதாவது வெப்சைட் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதனால் நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.